திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏ யார் இருக்காங்க? ஆர்பி உதயகுமார். சரி. அவர் தங்கமான மனுஷன். அவரை கிராமங்களுக்கு நல்லதுக்கு மட்டும் நல்லதுக்கு கெட்டதுக்கு எதுக்குனாலும் ஃபோன் பண்ண உடனே அந்த வேலைக்கு வந்து அட்டன் பண்ணிடுவார். இப்போ சமீபத்தில் திருமணம் பழைய புது பஸ் ஸ்டாண்ட் வச்சதில் வெறும் ஈரக்கலியாக இருந்துச்சு. அதுக்கு மக்கள் போய் சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணார். ரெண்டாவது கொக்குளத்தில் கல்குவாரியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் முட்டிட்டு கலெக்டர்கிட்ட வந்து மோதி பார்த்து அதுக்கு சீல் வச்சுட்டாரு. அது இந்த தொகுதிக்கு வந்து ஆர்பி உதயகுமார் தான் வருவார். நான் இந்த ஊர் தான், அப்பக்கார தான். இங்கே அவர் அவருக்கு இந்த ஊரே செல்லப்பிள்ளை மாதிரி இந்த ஊர் அவருக்கு அப்பக்கரைக்கு. இந்த குண்டத்தூரில் பக்கத்தில் தான் இருக்கார். நாங்கள் எதனாலும் அவர்கிட்ட போவோம், தெய்வம் எல்லாம் நான் பேசுவோம் அவர்கிட்ட, ஆர்பி உதயகுமார்கிட்ட. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு பண்ணுறாரு, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்கு பண்ணுறாரு, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுக்காண்டி போடுறாரு. எதுக்குனாலும் நம்ம வந்து அவருக்கு ஃபோன் பண்ணால் போதும். ஏன்னா இப்படி இருக்கு இந்த ஊரில் இந்த திருமண தொகுதியை பற்றி ஆர்பி உதயகுமார் அடிச்சுக்க யாரும் முடியாது. கண்டிப்பாக அவர் தான் வாய்ப்புண்ணா, அவரே தான் உதயகுமார் தான். அந்த திருமண தொகுதி உதயகுமார் தான் வருவார், வேறு யாரும் வர சான்ஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி.